ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட சின்ன கருத்தை தெரிவிச்சிட்டு போங்க. வீட்டுக்கு போலாம், வெளியில கூட்டு போங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் பதறுத? எதுவும் நடந்துட கூடாது, எனக்கு பயமா இருக்கு. வாங்க போலாம். அந்த அளவுக்கு நானும் முட்டா பையன் இல்ல. இல்ல வேண்டாம், போலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன கூட்டிட்டு போங்க. சரி கூட்டிட்டு போறேன், அதுக்கு ஏன் பயப்படுத? போலாம். ஏன் பயப்படுத? என்ன நடந்துட்டு அப்படிங்க? எதுவும் நடந்துட கூடாது. இல்ல போலாம். இங்க பாரு. இல்ல போலாம். என்ன பாரு, என்ன நம்பு. அப்படிலாம் விட மாட்டேன். இப்ப வேணாலும் வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சந்தோஷமா கூட்டிட்டு போறேன். உன்னை வரவேற்கிறதுக்கு என் வீடு ரெடியா இருக்குது. எது எப்பப்ப நடக்கணும்னு எனக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி எதுவும் நடக்காது. தைரியமா என் கூட இருக்கலாம். சரி, எனக்கு பயமா இருக்கு, என்ன வீட்டுல கொண்டு விடுங்க. நான் எப்படி நடந்துக்கிட்டேன்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன கொண்டு விட்டுருங்க. இங்க பாரு, உன் மனுஷன் நான் இல்லைன்னு வச்சுக்கைய, இந்த ரூமுக்குள்ள இன்னதுக்கு இருந்திருக்கவே மாட்டேன். பிடிக்காத ஒருத்தங்க ஒரு நிமிஷம் கூட ஒரு பொண்ணால இருக்க முடியாது. ஒரு மணி நேரம் அங்க இருந்திருக்க. உன் மனசு ஃபுல்லா நான் இருக்கேன். தேவையில்லாம திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அதான் சும்மா இரு. மனசு ஃபுல்லா நான் இருக்கேன். அதான் ஒன்னு அறியாம. சரி, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. சரி வா, உடனே கிளம்பலாம். எப்படி பயந்து சாவ? சரி, ரிசப்ஷன்ல கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, முடிச்சுட்டு போலாம். வா. ஓய், பயம். சரி வா. இல்ல நின்னுக்கா, நான் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துருங்க. சரி, என் பக்கத்துல நின்னுக்கா, சரியா? வெளியே போயிடாத. ஏண்டி என்ன ஆயிப்போச்சு? இப்படி பதறிக்கிட்டு இருக்க? சரி. ஐயோ, நானா இப்படி நடந்துக்கிட்டேன்? இதுல எப்படி மீண்டு வர போறேன்னு தெரியலையே. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? எந்த பொண்ணு? அங்க திரும்பி பாரு. நான் கிளம்புறேன். மீதி பேலன்ஸ் சொல்லவே. சார் 10,000 பாக்கி இருக்கு சார். என் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கேன், கேஷ் பண்ணி கொடுங்க. சார் டீட்டெயிலு? அதான் ஃபர்ஸ்டே கொடுத்தேன் சார். ஆதார் கார்டு? 1 மினிட். இந்தாங்க சார். உங்க ஃபுல் நேம்? கிங்ஸ்லின் ராஜா. இவன் இந்த லா காலேஜ் ரவுடி தானே? ஆமாடா. இவன் கூட பிறந்த பொண்ணு. ஏதாவது பணத்துக்காக அப்படிலாம் இருக்காடா. வேற என்னமோ இருக்குடா. இவன் கோடீஸ்வரன், சும்மா எதுக்குடா வர போறா? இந்த ஹோட்டல்ல 1 மணி நேரத்துக்கு 20,000 ரூபாடா. இங்க எதுக்குடா கூட்டு வர போறான்? ஐயோ, நெஞ்செல்லாம் பதறுதே. இங்க வந்திருக்க கூடாது. ஐயோ, பயமா இருக்கு. இவன் அப்படிலாம் போறவன் கிடையாதுடா. இவன் தாதா மட்டும் இல்ல, இவன் தானே வக்கீல் தங்க தலைவராகவும் இருக்கான். ஆமாடா, வக்கீல்ல தான் இருந்தான். ஆனா இப்ப வக்கீலுக்கு போக மாட்டான்னு நினைக்கிறேன். பிசினஸும் தாதா தொழில் மட்டும் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இவனை நம்பி எப்படிடா? நம்மள மட்டும் பார்த்தோம் உசுரோட கொண்டுவான்டா. திரும்பிடாத, அங்க திரும்புடா. இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லை நினைக்கிறேன். நம்மள நோட் பண்ணி பண்ணடா. இவன் வெட்டாம விட மாட்டானடா. கண்டுக்காத. கிங்ஸ்லின் ராஜா, வயசு 27. அப்பா யாக்கோபு. கரெக்ட் தானே சார்? கரெக்ட் தான். சீக்கிரம் முடிச்சு விடுங்க. அதான் ஃபர்ஸ்ட் எல்லா டீடைல்ஸும் கொடுத்தேன். வர வேண்டாம். சரிங்க சார். அது சரியா? என்ன நாளாக்கிட்டு இருக்க? சார் சாரி சார். சார் இப்போ என்ட்ரி பண்ணிடுறேன் சார். நினைச்சிருங்க சார். இப்போ முடிச்சிடுறேன் சார். சீக்கிரம், டைம் ஆகுது. கேட்ட ஆதாரம் எடுத்து கொடுத்துட்டேன்ல, பரவாயில்ல சார். அந்த பொண்ணு பேரு எனக்கு டேய் நம்ம நவுண்டுறோம்டா. இல்ல சார்,
டீட்டெயில் ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம், என் பேர் போட்டுக்கல போதும். இல்ல சார், 2 பேர் தங்குறதுக்கான ப்ரூஃப் இருக்கு. அவங்க யாருன்னு யார்டா இவனுக்கு இதை சொல்லவான்ல சார். ப்ளீஸ் சார். என் ஒய்ஃப் தான், பக்கத்துல ஒய்ஃப் மட்டும் போடுங்க. சார் அவங்களுக்கான ப்ரூஃபும் வேணும் சார். ஹாய், என்ன போச்சுது. ஐயோ போச்சுது. கத்தாதீங்க, நம்ம போகலாம். சாரி சார், சாரி சார், கூட்டிட்டு போலாம் சார். தொழிற்சலை. போலாம், வாங்க சீக்கிரம் போலாம். சரி வா, பார்த்து வா, கையை பிடிச்சுக்க. இல்ல, சீக்கிரம் போலாம். இங்க நிக்க வேண்டாம், சீக்கிரம் வாங்க. சரி வா. டேய், அவன் கண்ணில் மட்டும் பண்றதடா. ஓய், என்ன வேணும், என்ன வேணும்? ஒன்னும் இல்ல. என்ன ரொம்ப நேரம் இங்கே பார்த்த மாதிரி இருக்குது? இல்ல சார். இந்த கிங்ஸ் முன்ன மட்டும் இல்ல, பின்னாடியும் பாப்பான். தொலைச்சிருவான் தொலைச்சி. இவனுக்கு யாரு? சார் ரூம் புக் பண்ண வந்திருக்காங்க சார். இவனுங்களை பத்தின டீட்டெயில் என் போனுக்கு வரணும் சார். இவனுங்களை பத்தின டீட்டெயில் எனக்கு வரணும். கிங்ஸின் நாங்க என் பேர் தெரிஞ்சிருக்கு. யாரு? இல்ல, கேள்விப்பட்டிருக்கோம் உங்களை பத்தி. உங்களை பத்தின முழு டீட்டெயில் எனக்கு வந்திருக்கணும். எங்கேயாவது எதையாவது ஓடது வச்சிருந்தீங்க, 2 பேரும் உசுரோட இருக்க முடியாது. நாங்க இதுக்கு அதெல்லாம் இல்ல. உழைச்சவன். ஐயோ, இப்பேற்பட்டதை நம்பியா நான் வந்தேன். அம்மா போச்சுது, எல்லாம் போச்சுது. எங்கேயாவது எப்படியாவது வெளியில போயிடணும். நீங்க உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு போங்க சார். திரும்பி பார்க்காம போ, திரும்பி பார்க்காம போ. வா போலாம். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன். இருக்கு கூடிய வா, என் கூட வரணும். எப்படி கூட்டதுன்னா அப்படியே கூட்டு கொண்டு விடுவேன். வா வாடி, கூடிய வா. சரியா? விழிமோடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன். இவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதா கோலா கிழமை பேப்பர்ல வரைக்கும் போட்டிருப்பாங்களே. இவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதா எந்த ப்ரூஃப்மே இல்லையே. ஆனா பொண்டாட்டின்னு சொன்னாரு. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வேற என்கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்கும். இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு பத்திரிக்கைக்கு நியூஸ் கொடுத்துடலாமா? ஒருவேளை ரகசியமா கல்யாணம் பண்ணிருப்பாரோ? நமக்கு என்ன, நம்ம டீட்டெயில கொடுத்து போட்டுருவோம். ஈசை எனக்கு இங்க வந்துட்டு போனா, அதுவும் கிங்ஸையும் கூட எனக்கு வந்துட்டு போனா. சார் ஆர்டர் இப்பதான் எடுப்பீங்களா என்ன? ஆர்டர் நான் போட்டேன் சார். இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்களே, கிங்ஸின் தசவல அவர் கூட ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை பத்தி ஏதாவது டீட்டெயில் கேட்டோம் நம்மள கொன்னே போட்டுருவாரு. பொத்தி பொத்தி கூட்டு போய்கிட்டு இருக்காரு. யார் அந்த பொண்ணு? அவர் ஒய்ஃப்னு சொன்னாரு. ஒய்ஃபா? இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு தெரியல. சரி, உங்க மாலைலாம் கொண்டு போட்டீங்களா என்ன? போட்டுட்டேன் சார். என்ன ஈசைக்கும் கிங்ஸுக்கும் தொடர்பா? ஈசை அப்படிப்பட்டவா கிடையாது. எப்படி இவன் கூட வந்தா? அவனும் எப்படி? என்ன அகில், வாடா சார். என் சரக்கையும் போட்டுட்டேன். அடுத்த வாரம் வந்து பணத்தை வாங்கிக்கிடுங்க. ஓகே சார். என்னடா ஏன் ஒரு மாதிரி நிக்கிற? டேய், நீ கிங்ஸ் கிட்ட 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருந்த, அடைச்சிட்ட. டேய், அவர் தேவன்டா. என்னடா சொல்ற? உனக்கே தெரியுமே, அவர்கிட்ட 30 லட்சம் ரூபாய் வாங்கினேன். அதுவும் 3 விசா வட்டி தான் வாங்கினேன். ஆனா நான் இது வரைக்கும் 1 ரூபா கூட நான் அவருக்கு கட்டவே இல்லை. உனக்கே தெரியும் அந்த அளவுக்கு பிசினஸ் ஓடல. இப்போ என்ன ஓடுது, ஆனா அவர் வட்டி அடைச்சோம்னா எனக்கு ஒண்ணும் மிஞ்சாது. சரி, அவர் கடன் அடைச்சிட்டே என்ன? எப்படிடா அடைக்க முடியும்? இப்பதானே பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. வரலாமோ வீட்டு செலவுக்கு, அக்கா தங்கச்சி கல்யாணத்துக்கு, இதுக்கு தான் காணுது. இதுல அக்கா கல்யாணம் வேற, அக்கா கல்யாணத்துக்கு வேற 10 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. அப்போ ஒரு நாள் தச்சில ரோட்ல பார்த்தேன்டா. அவரு கடன் கொடுத்த மாதிரியே பாக்கலடா, எனக்கு யாரோ மாதிரி தான் பார்த்தாரு. கண்டுக்காம அவர் பாட்டுல வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. நம்ம வாங்கின படத்துக்கு வட்டி தான் கட்டல, விவரத்தையாவது சொல்லிட்டு வந்துடலான்னு அவரை பார்த்து பேச போனேன். ஒரே வார்த்தை தான்டா, பிசினஸ்னா ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். நல்லா சம்பாத்தியம் பண்ணி அக்கா தங்கச்சி எல்லாம் கரையாத்துனதுக்கு அப்புறம் வட்டி முதல்ல திருப்பி கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டாருடா. சொந்தக்காரமெல்லாம் கைவிட்டான்டா. ஏன் 50,000 ரூபாய் கடனை கொடுத்துட்டு என் சட்டையை கொடுத்தா என் சொந்தக்காரன் 4 பேர் முன்னாடி என்ன அடிச்சான்டா 50,000 ரூபாய்க்கு. ஆனா 30 லட்சம் ரூபாய கொடுத்துட்டு எனக்கு யாரோ மாதிரி பார்த்துட்டு போனாருடா. அதாவது கடன்காரங்கிற எண்ணமே எனக்கு வரக்கூடாதான், யாரோ மாதிரி போனாருடா. என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தெய்வம். இப்ப நான் இப்போ இவரதாண்டா வணங்குவேன். 30 லட்சம் ரூபாடா. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு அவர் தானே காரணம். உண்மையோட சொல்றேன், சத்தியமா சொல்றேன்டா. 1 ரூபாய் திருப்பி வாங்கலடா. அது மட்டும் இல்லடா, அக்காவுக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருந்தோம். திடீர்னு 10 லட்சம் ரூபாய் தேவை. என்ன பண்ணன்னு தெரியல. சரி, யார்ட்டையா கடன் வாங்கன்னு சும்மா சொல்லி வச்சிருந்தேன். வீடு தட்டி கொடுத்துட்டு போயிட்டாருடா. அத என் அக்காவுக்கு மொய் போனோம்னு சொன்னாருடா. என்னடா சொல்ற? நாங்க எவ்வளவு கீழே இருந்த குடும்பம்னு உனக்கு தெரியும். நான் தலையெடுத்த பிறகு எங்க வீடு கொஞ்சம் நல்லா இருக்குது, அது அவருக்கு தெரியும். அதை சொல்லியே கொடுத்துட்டு போனாரு.
உங்க குடும்பம் எப்பவும் கீழே இருக்காது. உங்க பையன் நல்ல தலையெடுத்துட்டான், அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். இது என் அக்காவுக்கு மொய் செய்யதான் நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போனாருடா. அக்கா கண்ட தடை போடலாம் நடத்துவாண்டா. என் அக்கா சாமி போட்டோக்கு பதிலு இவர் போட்டோ வச்சிருக்கா. இவர் வெளியே தாண்டா தாதா ரவுடின்னு பேர் வாங்கியிருக்காரு. ஆனா சத்தியமா நல்ல மனுஷன்டா. சரிடா, இல்ல கேட்டேன். சரி வாடா, மால் போட்டுட்டு போலாம். உனக்கு எப்படிடா போகுது பிசினஸ்? நீ கொஞ்சம் பரவாயில்லடா. அடுத்த பிளான் என்ன? அடுத்து என்ன, நான் காதலிச்சாலும் கரம் பிடிக்கணும். அவளும் இந்த வருஷம் படிப்பை முடிப்பா. கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் அனுப்பலான்னு இருக்கேன். அதோட கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜ் அனுப்புறது வீட்டுல இருந்து என்ன பண்ண போறா? நான் பிசினஸ் வெளில போயிருவேன். அப்பாட்டுல படிச்சுட்டு போறா. நான் தாலி கட்டுறது எங்க அத்தை பாரத்தை குறைக்கிறதுக்கு தான். அவன் எங்க அத்தை 3 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கான். எப்படி கரையத்தை போறேன்ட்டு கவலைப்பட்டு இருக்காங்க. நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுத்து போயிட்டோம்னா அது கொஞ்சம் பாரம் குறையும்ல. உன் நல்ல எண்ணத்துக்கு நல்ல வருவடா. இன்னும் 6 மாசத்துல படிப்பு முடிப்பா. முடிச்ச உடனே சிம்பிளா கல்யாணம் வைக்கலான்னு இருக்கேன்டா. ஆனா அவங்களுக்கு 2 அக்கா இருக்குற. அவனுக்கு இப்போதைக்கு முடிக்காம தெரியல. அதுக்காக நான் முடிக்காம இருக்க முடியுமா? அவ என்னைய நம்பி இருக்கா. நான் கல்யாணம் முடிக்க போறேன். அவ கஷ்டப்படும் போதே என் கூட இருந்தவா. நான் சைக்கிள்ல போகும்போது கூட என் கூட வந்தவா. அவளை மகாராணி மாதிரி வளைக்கணும். நான் நடந்து போனப்போ கூட என் கையை பிடிச்சி என் கூட நடந்து வந்தா. என் பாக்கெட்ல 10 ரூபாய் இல்லாத போ கூட என் கூட எவ்வளவு சந்தோஷமா நடந்து வருவா தெரியுமா? அதிர்ஷ்டக்காரன் தான் நீ. உண்மைதான், நான் அதிர்ஷ்டக்காரன் தான். அவளை கல்யாணம் பண்ண போறேன்ல. சரிடா, நான் அடுத்த மால் போட போகணும். கிளம்புறியா? சரிடா. அப்போ கிங்ஸ்லினியும் இசையை பார்த்ததை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இசை மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம அண்ணன் நடவடிக்கையும் சரியில்லை. இப்ப நம்ம இசையை பத்தி வெளியில சொன்னா கிங்ஸ்ல பத்தி வெளியில வரும். அவன் பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்தவன். அவன் அவமானப்பட வேண்டாம். எதுக்கு வந்துட்டு போனாங்கன்னே நமக்கு தெரியாது. எதுக்கு அவசரப்பட்டு சொல்லிக்கிட்டு எதையும் தப்பான கணக்கோட பார்க்க வேண்டாம். சும்மா கூட வந்துட்டு போயிருக்கலாமே. சார் சொல்ல அகில், இதுக்கு சாப்பிடுறதுக்கு வந்தாங்களா? இல்ல அகிலே, 1 ஹவருக்கு ரூம் போட்டிருந்தாரு. அதெல்லாம் பெரிய இடம். அவனை கிட்ட இருக்க பணத்துக்கு விடு, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நீங்க தப்பா எதுவும் சொல்றீங்களா? நான் எதுக்கு தப்பா சொல்ல போறேன்? கரெக்டா 10 மணிக்கு உள்ள வந்தாரு. கரெக்டா 11:30 தான் வெளில போறாரு. எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் டிப்ஸ் வேற கொடுத்துருக்காரு. ஏன்னா அப்பதான் நாங்க வெளியில சொல்ல மாட்டோமா. நிஜமா ரூம் தான் போட்டிருந்தாரு. 143. அந்த ரூம் சாவி பண்ணி கொடுக்க முடியுமா? எதுக்கு? இல்ல எனக்கு வேணும் ப்ளீஸ். அதெல்லாம் நான் தரமாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் தர முடியுமா? ஏன் தெரிஞ்ச பொண்ணா? இல்ல இல்ல சரி வேண்டாம், நான் கிளம்புறேன். ரூம் போட்டிருந்தாங்களா? ஐயோ இசை எப்படி பண்ணனா? இசை நீ எப்படி பண்ணன? இசை இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு போகாத. உன் தங்கச்சி என்ன நினைப்பா? என்னால இப்படிதான் இருக்க முடியும். வாங்க போலாம். நீயே ஏதோ இருக்க மாதிரி காட்டி கொடுத்த. நார்மலா இரு. அதான் ஒண்ணும் நடக்கலையே. அப்பா அப்படியே மறைச்சிருவா. என்ன நடந்த மாதிரியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த லிஸ்ட் எங்க இருக்குது? ஒண்ணு போட்டுவேன். அதான் ஒண்ணு நடக்குது. ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ பண்றதெல்லாம் பார்த்தா என்னமோ நடந்து முடிஞ்ச மாதிரியே இருக்குது. இத பத்தி பேசுறேனா? இங்க பாரு, நீ தான் மூஞ்சி அப்படி வச்சிருக்க. நான் கேஷுவலா தான் இருக்கேன். நீ பேசியே கட் பண்ணிட்டல. நீ ஏன் இப்படி பேசுற? நீ பேசின பேச்சுக்கு நான் மயங்கிட்டேன் பாரு. நீ சரியான ஆளுதான். ஆமா அப்படியே மயங்கிட்ட பாரு. கொலை வெறியில இருக்க. போயிரு. கோத்துல அழகா தான் இருக்க. சரி மூஞ்ச நார்மலா வச்சுட்டு போ. சாதாரணமா இரு, ஒண்ணு இல்ல. ஏதோ பிரச்சனை வராதுல்ல? ஏண்டி? ஏதோ உள் மனசு சரியில்லாம இருக்கு. ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி ஃபீலா இருக்குது. மனசெல்லாம் பதட்டமா இருக்கு. ஒரே பயமா இருக்கு. அவமானப்பட்டணும் பயமா இருக்கு. உன்னை அவமானப்படுத்தணும் இல்ல, நினைச்சாலே உசோட இருக்க மாட்டான். அது யாரா இருந்தாலும் சரி. எனக்கு ஒண்ணு பொறுத்து போவேன். உனக்கு எதுன்னு வச்சுக்கோயேன், இறங்கி அடிப்பேன். சத்தியமா நான் அவமானப்பட மாட்டேன். அதுவும் என்னால அவமானப்பட மாட்டேன். இன்னொன்னு, நான் உன்னை அவமானப்பட விடவும் மாட்டேன். என்ன மீதுல உன்னை எவனும் அவமானப்படுத்த முடியாது. அவமானப்படுத்த நினைக்கவும் முடியாது. அவ்வளவு நேசில விட்டு வச்சுட்டே. நீ ஏன் சொத்து அப்பெல்லாம் அசிங்கப்பட விட மாட்டேன். இதுக்கு மறுபடியும் ஒண்ணு சொல்றேன். ஒருவேளை நான் இல்லாத நேரம் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா ஒன்னும் செய்ய வேண்டாம். நேர கிளம்பி வீட்டுக்கு வந்துறேன். உள்ள இருந்ததுக்கு எங்க அப்பா பாத்துக்கிடுவாரு. சப்போஸ் நான் இல்லாத நேரம் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா தைரியமா வீட்டுக்கு வந்துறேன். நான் இருக்கும் போதே ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்போ நான் பாத்துக்கிடுவேன். தயவு செய்து நான் இல்லாத நேரம் ஏதாவது பிரச்சனைனா கண்ணை மூடிட்டு வீட்டுக்கு வந்துடுடே. இல்ல வேற ஏதாவது மாதிரி பிரச்சனைனா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. சரியா? நான் உன்னை கண்காணிச்சுட்டு தான் இருப்பேன். இருந்தாலும் ஒருவேளை எனக்கு தெரியாம ஏதாவது நடந்தாலும் எனக்கு சொல்லிடு. அவனை பார்க்காமலே இருந்திருக்கலாம். நிம்மதியா இருந்தேன். அதானே இசை. இப்ப சொல்றேன், எனக்கு அவமானம் மாதிரி ஏதாவது வந்தது என்ன உடனே பார்க்க முடியாது சொல்லிட்டேன். நாங்க கூட்டி போயிருக்க கூடாதோ? இங்க நின்று பேசினா மட்டும் என்ன கண்காணிக்காமலாம் இருப்பானுங்க. இங்க நின்னா பல பேர் பாப்பான்னு நினைச்சேன். எப்படி சொல்லிட்டு போறா? ஃபுல்லா கண்காணிக்கணுமே இப்ப உள்ள. இனி கொஞ்சம் கவனிச்சதான் முடியும். இசை நில்லடி. வருவான். என்ன 1 மணி நேரம் தானே சொல்லிட்டு போனா? ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா என்ன? என்ன இசையும் காணல.
சொல்லாம பயவுல எங்க போவாத. மாமா வந்தாச்சு. லைசன்ஸ் எடுத்தாச்சா என்ன? அதெல்லாம் எடுத்தாச்சு மாமா. கிங்ஸ்ல போய் முடிக்கிறான். தமிழ வேற காணோம். சின்ன பிரச்சனை போச்சு, அதை முடிச்சிரு. என்னடா சொல்ற? எவ்வளவு போக்க மாட்டோம் நினைச்சேன்டா, 2 பேரும் பார்த்துட்டான். மிரட்டி விட்ட, இருந்தாலும் சந்தேகமா இருக்கு. எதுக்கு கொஞ்சம் கண்காணி. நம்பர் ஹோட்டல்ல இருக்கும், வாங்கிக்க. பாரு, இசை பேரு எத்தனை வந்துடக்கூடாது. சரி, நான் ஹோட்டலுக்கு கிளம்புறேன். சீக்கிரம் ஏதாவது பிரச்சனை உடனே கால் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன், விடு. நம்ம ஆளுக்குள்ள 2 பேரும் போனை போட்டு வர சொல்லு. ஏதாவது பிரச்சனை முடிச்சிரு. சரி. என்ன லைசன்ஸ்ல கஷ்டம்? எங்க மாமா சொன்னதுக்கு அப்புறம் தராம இருப்பாங்களா? இங்க பாரு, வண்டி எங்க சிட்டிக்குள்ள பார்த்த? மாமா சும்மா ஊருக்குள்ள ஓட்டிக்க, சரியா? ஓட்டலாம், ஆனா கால் தான் எட்டுமான்னு தெரியல. ஓட்டினா சரிதான்டே. டேய் ஓட்டிருடா. ரொம்ப கவலைப்படுதா? நான் ஒரு முறை கூட்டு போகாம நம்மளையே பாம்போல நிக்கிறல, பயப்படால ரொம்ப. நான் இருக்கண்டி, பாத்துக்கிறேன்டி. அப்படியே ஏதாவது பிரச்சனை ஒண்ணு தாலி கட்ட போறேன். வேற எதுக்கு பயப்படுதா? எங்கடி போயிருந்த? இங்கதான் நின்னுட்டு இருந்தேன். அழுதுகிட்டே இருக்கால. ஏன்டி ஒரு மாதிரியா இருக்க? இல்லையே, நல்லா தானே இருக்க. நல்லா இருந்த தெரியலையே, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல. நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்? நான் ஏன் தொட்டான விழுந்தேன்? எனக்கு என் மேல அருவருப்பா இருக்கு. மாமா மாமா, என்னம்மா? நீங்க சயின்ஸ் சென்டர்லாம் கூட்டு போறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வேண்டாம், இன்னொரு நாள் போமா. மாமா, நீங்க சொல்லி தானே கூட்டிட்டு வந்தீங்க. இவ வேற ஆசைப்படுறாளே. உங்க கிட்ட கேளு. அவ அதெல்லாம் வருவா மாமா. நீங்க கூட்டி போங்க மாமா. வீட்டுக்கு போலாம், வா போலாம். அதான் ஒரு தங்கச்சி ஆசைப்படல, அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டா. இங்க தானே இருக்குது, பாத்துட்டு போயிருவோம். இல்ல வேண்டாம், அவ கிடைக்க மாமா. நம்ம போவோம் மாமா. உங்க அக்கா விருப்பம், அவட்ட கேளுங்க. டீசே, உனக்கே தெரியும் நான் எவ்வளவு நாளா சயின்ஸ் சென்டர் போன ஆசைப்பட்டேன். நம்ம வீட்டை யாரும் கூட்டிட்டு வரல. சரி போலாம். மாமா அக்காவே ஒத்துக்கிட்டா. சரி, வண்டியில ஏறுங்க. பைக்ல மாமா. பைக்ல வந்து போக முடியாதுல்ல, பைக்ல நிக்கட்டும். டேட் சீட் வந்துருவா. கார் வர சொல்லிருக்கேன், கார்ல போயிடலாம். சரி மாமா. உங்க கார்ல நிக்க பாரு, ஏறுங்க. ஒண்ணு இல்லையே, பாயா பாருங்க, ஒழுங்கா போயிருங்க. சொல்லிட்டேன். திட்டிக்கிட்டே இரு. இனிசே, நீ போமா. சரிங்க மாமா. சீக்கிரம் வாங்கடா, கார்ல முன்னாடி போய் உட்காரலாம். சரி சரி, சீக்கிரம் வாங்க. சரி, ஏதோ சண்டை போட்டுக்கீங்க, பேசிட்டு வா. நீதான் இப்ப காட்டி கொடுத்துட்டு இருக்க, சும்மா இருன்னு சொல்றேன்ல. நான் ஏன் நீ தொட்டவன விழுந்தேன்? ஓ, அமெரிக்கா இப்ப அதான் கவலை. நான் உனக்கு சொந்தமானவன், தொட்டா விடதான் செய்வேன். நான் ஏன் விழுந்தேன்? எனக்கு என் மேல அருவருப்பா இருக்கு. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. இல்ல, எனக்கு என் மேல அருவருப்பா இருக்கு. தொலைச்சுறான் தொலைச்சு. நான் திட்டக்கூடாது பார்த்தா என்ன பெரிய தப்பு பண்ணாம பேசிக்கிட்டு இருக்கா? வயசு பிள்ளைங்க 2 பேர் தனியா இருந்தா யாரா இருந்தாலும் விழதான் செய்வாங்க. சும்மா அதையே சொல்லிக்கிட்டு நீதான் இப்ப குற்றப்பட்டு இருக்க. எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. நான் இன்னும் இருந்தாலும் சந்தோஷமா தான் இருந்திருப்பேன். எனக்கு இப்பதான் உண்மை இன்னும் அதிகமா காது வந்துட்டு இருக்கு. இப்பதான் உன்னை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்குங்கிற வெறி வருது. உன்னை எப்படியாவது பாதுகாக்கணும், உனக்கு எந்த அவமானம் வந்துடக்கூடாது. நீ இப்பதான் ரொம்ப என்ன வருது தொட்டிருக்கல, பாசம் வருது, அதிகமா பாசம் வருது. அப்படி இதயமே வலிக்குது. நீ அங்க அழுதா எனக்கு இங்க வலிக்குது. இதுக்கு முன்னாடி கூட நீ அழுவ, அப்பெல்லாம் இதெல்லாம் சரி பண்ணிக்கலான்னு போய்கிட்டே இருப்பேன். ஆனா நீ இன்னைக்கு அழும்போது என் இதயமே வலிக்குது. ஏன் தெரியுமா? தொட்ட இல்ல, இந்த உறவுக்கும் ஒரு வலிமை இருக்குன்னு இப்பதான் புரியுது. எனக்கு இப்ப சொந்தமாயிட்டே, எனக்கு சொந்தமாயிட்ட. இப்படி சொல்லாத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எக்கா, சீக்கிரம் வா. தங்கச்சி கூப்பிடுறா, நான் போறேன். அல்லாதடி, நீ எல்லாம் எனக்கு தாங்கிக்க முடியல. எதனால நான் பாத்துக்கிறத சொல்றல, தைரியமா இரு. தைரியமா போ, சந்தோஷமா இரு. எதனால நான் பாத்துக்கிறேன். தயவுசெய்து அவளை மட்டும் செய்யாதடி, என்னால தாங்கிக்க முடியல. எந்த குற்றம் உணர்ச்சி வேண்டாம், அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன். உங்க வீட்டுல வந்து பேசட்டா? இப்பவுமே பேசட்டா? வா வீட்டுக்கு போல. ஏன்னா உங்க வீட்டுக்கு போல, உங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசுறேன். இந்த இசையை எனக்கு கொடுத்துருங்க, நான் கேட்கறேன். வேற யார்கிட்ட பேச சொல்லி? உங்கள் கிட்ட பேசணுமா, அயல் கிட்ட பேசணுமா, விமல் கிட்ட பேசணுமா? சொல்லி பேசுறேன். யாருக்கிட்ட வேணா நான் பேச ரெடியா தான் இருக்கேன். உனக்கு எந்த குற்றம் உணர்ச்சி வேண்டாம், சொல்லியே கூட்டிட்டு போறேன். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி இப்பவே நான் போய் பேசுறேன். இப்படி மூஞ்ச வச்சுட்டு இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அது என்னால இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹோட்டலுக்கு உன்னை கூட்டு போயிருக்க கூடாதுன்னு இப்ப தோணுது. தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் தப்பா யோசிச்சிருக்கேன். இங்க நீ நானும் பேசிட்டு பார்த்து எவ்வளவு கதை கட்டி விட்டுட்டானா? அதான் சரி, நாங்க போய் பேசலாம்னு நினைச்சேன். நீ இவ்வளவு வேதனைப்படுவேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அங்க அப்படி என்னதான் நடந்துட்டு நீ குற்ற உணர்ச்சியா இருக்க? சரி போ, இதை ரொம்ப பேச வைக்காத. போ ஓடி, எல்லாம் சொல்லியாச்சு. பருவப்படிதானே இருக்க நீ. ஓடி.
போல இருக்கா, எனக்கு பைத்தியம் பிடிக்குது. இது அப்பா கிட்ட சொன்னாதான் அப்பா ஏதாவது முடிவெடுப்பாங்க. அப்பா என்னடா இங்க போற, நீ போயிட்டு வந்துட்டேன்னு? அப்பா அது வந்து என்னடா இசையும் வந்திருந்தாப்பா. சரி, ரோட்ல இருந்து பேசினா ஏதாவது தப்பாயிருமேனே அந்த ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருந்தேன்ப்பா. டேய் என்னடா? இல்லப்பா, என்ன தப்பும் பண்ணல. பரவாயில்ல, அவ பயந்துகிட்டே இருக்காப்பா. அதுல வேற 2 பேரும் பாத்துட்டாங்க. என்ன கிங்ஸ், இவ்வளவு பொறுப்பா இருப்ப, இவ்வளவு ஞானமா இருப்ப, நீ இப்படி காரியத்தை பண்ணலாமா? டேய் அவன் பொண்ணுடா, விஷயம் வெளியில தெரிஞ்சா அப்பா எனக்கு இப்ப கொஞ்சம் டென்ஷனா தான்ப்பா இருக்கு. சரி அப்ப பாத்துக்கிட்டேன், டென்ஷன் எடுக்காம இரு. எதுவும் பிரச்சனை வராதுலப்பா. டேய் நீ ஒரு விஷயத்த செய்ய வேண்டி பல முறை யோசிப்ப, நீ அந்த வேலை பார்த்த கரெக்டா வரும்னு நினைச்சு பண்ணேன்ப்பா. சரி சரி, அப்புறம் அதையும் மீறி ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா கூட்டு வந்துரு மருமகளை. சரிங்கப்பா. சரி, இதுக்கும் 2-3 நாள் அவ கூட இரு. சரிங்கப்பா. சாரிப்பா. என்னடா இதுல என்னடா இருக்கு? சரி, மருமகிட்ட பாத்து நடந்துக்க. சரிங்கப்பா. உன் கோவத்தை அங்க காட்டிடாத. அவன் மேல எனக்கு எப்படிப்பா கோவம் வரும்? அவன் அழுறத பார்த்தா எனக்கு கிறுக்கு பிடிக்குப்பா. அழுதால? ஆமாப்பா. ஏன் இப்படி கூட்டு போனீங்க, ஏன் இப்படி கூட்டு போனீங்கன்னு அழுதுகிட்டே இருக்கா. சரி, அப்போ அங்கதானே எல்லாரும் நிக்கீங்க, அப்படியே நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துரு. சயின்ஸ் சென்டர் போகணும்ப்பா சின்னவா. கூட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஏன்பா? சொல்லுதல்ல, கூட்டிட்டு வா. சரிங்கப்பா. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. வந்த துணையே வந்து அணையே அந்த முள்ளச் சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரி. கண் கலங்காம பாத்துக்கிட வேண்டி. ஒரு வழியா சயின்ஸ் சென்டர் வந்துட்டோம் பாத்தியா? எங்க மாமா தான் கூட்டிட்டு வந்தாரு. உள்ள போய் பாப்போமா? ஆஹா, எவ்வளவு நாள் கனவு இந்த சயின்ஸ் சென்டர் பார்க்கணும்னு இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு. கிங்ஸில் எல்லா பக்கம் சுத்தி பார்க்க போலாம்ல? டிக்கெட் எடுத்தாச்சு, உள்ள போய் பார்க்க போலாம். நீங்க போய் பாருங்க, போங்க. சரி. இசை என்ன பாட்டி, எத்தனை கிளாஸ் சொல்லிருப்ப சயின்ஸ் சென்டர் பார்க்க போறேன்னு. இன்னைக்கு வந்திருக்கோம் பாட்டி, நின்னுட்டு இருக்க? இல்ல, எனக்கு கால்லாம் வலிக்குது. கால் வலிக்குதா? ஏன்? இல்ல சும்மாதான். பாட்டி கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். நீ ஃபர்ஸ்ட் சுத்தி பார்த்துட்டு வா, அப்புறமா நான் கழிச்சு போறேன். அப்பவும் நீ என் கூட வா. சரி, அப்ப நான் வாட்டி சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன். இவ்வளவு குக்கிங்ஸுக்கும் ஏதோ நடந்திருக்கு. அத்தா இவ இப்படி இருக்கா? என்னடி ஏதாவது பிரச்சனையா? இல்லையே, ஒன்னும் இல்லல்ல. இல்ல எனக்கு நிஜமே காலு தான் வலிக்கிட்டு அதான். சரி, அப்ப நின்னுக்க, நாங்க போயிட்டு வந்துடுறோம். மாமா மாமா, நீங்க வரீங்களா? இல்லம்மா, கொஞ்சம் அசதியா இருக்கு, நீ போயிட்டு வா, நான் இல்ல நிக்கிறேன். சரிங்க மாமா. அங்க ராட்டெல்லாம் போட்டுட்டாங்கடா, சீக்கிரம் வாங்கடா. சரி, போயிட்டு வரேனா? சரி. உனக்குள் தழும்பி உனக்குள் தாரி எந்தன் உலகம் முடிகிறது. சாரிடி, சாரி, சாரிடி. உனக்குள் தாரி எந்தன் உலகம் முடிகிறது. உன்முகம் பார்த்து ரசித்திரத்தானே எந்தன் நாட்கள் விடுகிறதே. சாரிடி, நீ இவ்வளவு மனசு கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சிருந்தா சத்தியோட கூட்டு போயிருக்க மாட்டேன். இப்ப கூட என் மனைவி நான் வீட்டு கொண்டு கூட்டிட்டு போறேன். தைரியமாயிடு. நான் இப்ப உங்க மேல குத்தோன்னு சொல்லலையே. நான் இப்ப தப்பு பண்ணிருக்கேன். நான் தப்பு பண்ணிருக்கேன். என் மனசாட்சிதான் என்ன கொல்லுது. இல்லடி, நீ எந்த தப்பு பண்ணல. நான் உன்னை கூட்டு போனது தப்பு, அந்த தனிமை தப்பு. சாரிடி, சாரி. தப்பு இல்ல, உங்க மேல எந்த தப்பு இல்ல. நான் தப்பு பண்ணிருக்கேன், ஆனா நீங்க விட்டுட்டு போகல. அப்பவுமே எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. தப்பு என் மேலதான். இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. நான் அழல, நீங்க கவலைப்படாதீங்க. ஆள மட்டும் இல்ல. அழ மாட்டேன். சரி, எல்லாரும் பாப்பாங்க, விடுங்க. நீ அழுதா என் இதயம் வலிக்குது, தாங்க முடியல. அது உங்க கண்ணீர்ல தெரியுது. சரி, எல்லாரும் பாப்பாங்க, கொஞ்சம் தள்ளி நிக்கலாம். சரி, எனக்கு தெரியும் உங்க மேல எந்த தப்பு இல்லைன்னு. விட்டுட்டு போக மனசு இல்லாம என்னை சுத்தி சுத்தி வரும்போதே தெரியுது நீங்க எவ்வளவு நல்லவரன்னு, இவ்வளவு நேசிக்கிறீங்கன்னு தெரியுது. ஆனா அதுக்கு நான் தகுதியானவா இல்ல. நீ கெட்டு போயிருந்தாலும் உன்னை என் மனைவியா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன ஆளுதானே. உன் வீரத்துக்கும் உன் சண்டியத்தனத்துக்கும் என் முன்னாடி அழுதுட்டியே. இதுல இருந்து நீ எவ்வளவு பாசமா இருக்கேன்னு எனக்கு புரியுது. அன்னைக்கு நீ அழும்போது நான் பாதி செத்துட்டேன். நான் உன் பாசத்துக்கு தகுதியானவ இல்ல.
சாஞ்ச. அதனாலதான் நீ பண்ண எதையும் என்னால தட்ட முடியல. பாசத்தை எடுத்தது. கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேன் உன் காலடித்தடத்தில் நான் பூத்திருக்கிறேன். அந்த பத்திரத்தை படிச்சு பார்த்தேன். நீ என்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் தகுதியானவ இல்ல. நான் தகுதியானவ இல்ல. இசை என்ன என்னாச்சுது? ஒண்ணும் இல்ல. தோல்ல சாஞ்சுக்க. இல்ல, நான் சும்மாதான் வந்தேன். சரி, நான் போறேன். வேண்டாம், இப்ப நம்பிக்கை என் தோல்ல சாஞ்சியோ அப்படியே சாஞ்சுக்க. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நம்பிக்கை தோல்ல சாஞ்சல. என் மேல நம்பிக்கையில தானே தோல்ல சாஞ்ச. இது போதண்டி, இது போதண்டி எனக்கு. நிம்மதியா என் தோல்ல சாஞ்சுக்க. நான் இருக்கேன். கையே, அவங்க தொல்லை சாஞ்சிருக்கா. என்ன என்ன நடக்குதுங்க? கிங்ஸ்லே, போ, பரபசிக்கலாம், போ. இல்ல, எல்லாம் முடிச்சுட்டேன். எந்த பிரச்சனை இல்ல, நிம்மதியா போலாம். ஓகேடா. இசை, இசை, இசை. அடி பாதவத்தி, மயக்கம் போட்டு விழுந்துச்சே என்ன? அதானே பார்த்தேன். இவ்வளவு நேரம் எந்திக்கலையேன்னு. ஐயோ, இவளுக்கும் அந்த வியாதியில இருந்து விடுதலை கொடுக்கணும்ப்பா. அடியே, இது கடினி மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. இசை, மயக்கம் போட்டு விழுந்தா என்ன பண்ணு உனக்கு தெரியல. அடி எங்கடி? ஐயோ, பயந்தா மயக்கம் போட்டு விழுந்துருதா, கத்துனா மயக்கம் போட்டு விழுந்துருதா. ஐயோ, நாளைக்கு மசக்கையில விழுந்தா எப்படி கண்டுபிடிப்பேன்? இசை, ஜெபா, இன்னிசை. என்ன? பழைய கூட்டி கதை தெரிஞ்ச மாதிரி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கா. அதான பார்த்தேன். இவன் எதுக்குடா அவங்க தொல்லை செஞ்சிருக்கான்னு பார்த்தேன். பய உள்ள மயக்கம் மட்டும் தான் கிடந்திருக்காளா? ஆஸ்பத்திரிக்கு போன் பண்ணுடா. வாரஞ்சலி அட்மிஷன் வாங்குடா. ஓகே கிங்ஸ். எந்த ஹாஸ்பிட்டலு? நம்ம இடத்துக்கு போறதுக்கு நிமிஷம் ஆகும். அங்கே போயிருமா? அதான் ரொம்ப சௌரியமா இருக்கும் உனக்கு. அப்புறம் சொல்லக்கூடாதுக்கா. அடியே, இப்படி மயக்கம் போட்டு விழுவ? அடச்சி, எதுக்கு தான் மயக்கம் போட்டு விழுன்னு எனக்கு விவசாயே கிடையாது. இந்த மயக்கத்தை ஹோட்டல்லயே மயங்கிருக்கலாம். நீ ஏதோ பிளான் போட்ட மாதிரி இருக்குது. அப்படிலாம் இல்லையா? சரி, தூக்கிட்டு வாங்க மாமா. இவளை தூக்கிட்டு போதே உங்களுக்கு பொழப்பா போச்சுது. பேசாம இவகிட்ட சம்பளம் கேளுங்க. எப்ப பார்த்தாலும் இவன் மயக்கம் போட்டு விழுதா, நீங்க தூக்கிட்டு போறதா? தானா மயக்கம் தெரியாதா? இல்லையாண்டா, இது ஒரு பிரச்சனை. அது குளுக்கோஸ் மூலமா ஏத்துவாங்களாம். ஏத்துனதுக்கு அப்புறம் தான் கண்டு தரப்பா. சரி, நான் காரை ரெடி பண்ணேன், தூக்கிட்டு வா. சரிடா. இவள அக்கான்னு சொல்லதுக்கே வெக்கமா இருக்கு. இனி கிங்ஸிங் கட்ல மாலதான். ஒரு வாரம் கார்ல போட்டு வரடா. ஏதோ எல்லாம் ஈஸியால முடிஞ்சது. நடிக்காதடா. அப்போ ஒரு வாரம் நம்ம ஆஸ்பத்திரியில தங்க போறோம். தங்க போறோம், தங்குறோம். நான் அப்படிதானே சொன்னேன். அவன் தெளிவா குழப்புவான். ஒரு வாரம் நம்ம தங்க போறோம் தானே சொன்னேன். இப்ப தெளிவா சொல்லுவான் பாரு. தங்குறோம்ல, தங்குறோம். சப்பா, ரொம்ப குழப்பமா இருக்குமே. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? புரிஞ்சவங்க பேசுதா, எனக்கு புரியலையே. அது புரியுது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா, புரிதலுக்கு புரிஞ்சிருக்கும். உன் கட்ல மழைதான்டா. இனிசே, உங்க அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்ணிரு. என்ன எங்க அம்மா ஓடட்ட அடிச்சிருவாங்கள? எப்படி பண்ணணும் தெரியும்ல. காலேஜ்ல வச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. குட். ஏன் குழந்தையாங்கிறத நீ நிரூபிச்சிட்ட பத்தியா? தேங்க்யூ மாமா. குழந்தையாளா? தெளிவா குழப்புவான். நான் எப்படி குழந்தையா அப்படின்னா உனக்கு புரியாது, புரிதலுக்கு புரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டாம். அத்தைக்கு போன போட்டுருமா? எங்க அம்மைக்கு தானே? ஆமா, அதான் அத்தைக்கு சொன்னேன். அம்மா தானே? என்ன ஒரே குழப்பமா இருக்கு. குழம்புக்கு என்ன இருக்குது? நம்ம அவள மாமான்னு சொல்றோம்ல, அதான் அவிய உங்க அம்மையா அத்தைன்னு சொல்றாவ. புத்திசாலி ரெடி. தேங்க்யூ மாமா. எனக்கு எல்லாமே குழப்பமா இருக்குதே. மாமா, நான் இப்ப யாருக்கு போன் பண்ணணும்? அத்தைக்கு தாமா. அத்தைக்கு மாமாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. அப்புறம் பெரிய அண்ணிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. அது யாரு? உங்க பெரியக்கா? அது எனக்கு அக்கா இல்ல. நான் எனக்கு சொன்னேன். உங்களுக்கா? நீ என்ன மாமான்னு சொல்றல்ல? ஆமா, அதான் தாயே. அவன் உங்க அக்கால மைனின்னு சொன்னா போதுமா? ஒரே குழப்பமா இருக்குதே. இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீ பைக்கை தூக்கிட்டு போ. பைக்கா? எப்படி சொல்றேன் பாருங்க மாமா. நீ புத்திசாலி குழந்தையாச்சா? குழந்தையா? சொப்பான ரெண்டு கிளாஸ்ல நான் மாட்டிட்டு முழிக்க மாதிரி எனக்கு எந்த விவரம் தெரியாம இருந்திருக்கலாம். மயக்க மாட்ட கிடக்க.
என்ன நீ நம்புனல நீ கட்டி அடிச்சுக்க போறேன்டி என்ன நம்புனா பாத்தியா என்ன நீ நம்புனது எனக்கு சந்தோஷமா இருக்கடே புயல் என்று நினைத்தேன் புயல் கட்டும் கையாய் வந்தாள் மலை என்று நினைத்தேன் மல்லிகையால் மலையை சாய்த்தாள் வெற்றி போட்டி என்னை உருட்டி வைத்தாளே மலரை வண்டு மொய்த்திட மாதம் தேறியேது மீனமேஷம் பார்ப்பதோ காதல் தோன்றும் போது காமதேவனே மூச்சு வாங்குதே ரெண்டு ஜீவனே நேற்று வர எனக்கிலேயே ஆசை வர உனக்கிலேயே முள்ளம்மா கண்டு தர சோட புட்டி அவன மயக்க மாட்டா விழுதா நான் எங்க இருக்கேன் என் மடியில இப்படி பேசாதீங்க சொல்லிட்டேன் அப்ப இல்ல என் தோல்ல செஞ்சு கிடந்திய ஐயோ நான் எப்படி இங்க வந்தேன் அது ஒரு கதையை எழுதணும்னா ஒரு பக்கத்துக்கு எழுதலாம் பாட்டியே அவன மயக்க மாட்டா விழுந்து கிடக்க அவ மொழிய பாருங்க முத திருநாள காணாம போன பொம்மை மாதிரி கொட்டிச்சலாம் பத்துக்க நான் வீட்டுக்கு போறேன் முடியாது எதுக்கு மரியாதை என்ன வீட்டுக்கு அனுப்பிருங்க சொல்லிட்டேன் டி டாக்டர் 2 வாரம் இங்க இருக்க சொல்லிட்டாரு டி 2 வாரமா எக்கா எல்லாம் இவர் வேலையா தான் இருக்கும் ஆமாடி என் வேலையே தான் என் பொண்ணாட்டியே இப்படியே பாத்துட்டு இருக்குன்னு ஆசை அதான் 2 வாரம் என்ன 3 வாரம் போட்டுருமா கொன்ன போட்டு மரியாதை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க சொல்லிட்டேன் சரி அப்ப ஒண்ணு கூட வீட்டுக்கு அனுப்பிக்க அது இவ்வளவு கூல கேக்குற அதான் சொல்லிட்டல ஒண்ணு கொடுத்துட்டு என்ன வீட்டுக்கு போ தள்ளி பிடிக்கியா கொன்ன போட்டுறேன் நானா உன்னை தூக்கிட்டு வந்திருக்கடாங்கோ திருநெல்வேலியில இருந்து 35 கிலோமீட்டர் தொல்லே போட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன் ஆமா மாறி அது தள்ளி போட்டு நைட்டுக்கு இங்கதான் நான் தங்க போறேன் ஆமா ரொம்ப தான் ஆசை ஆசலட்டி உரிமை கொன்ன போட்டு போயிருங்க நீ இப்படிதான் சொல்ல தள்ளிப்படி